கற்பாறையை போலாக்கினேன். ஆமென். நல்ல அருமையான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு தெரியும். இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாங்கள் இந்த பாடுகளை நாங்கள் தியானித்துக் கொண்டு வரலாம். இது ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறது நல்லம். இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளிலும் அவருடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கிறது நல்லம். இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை விசுவாசிக்கிறது நல்லம். உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசிக்கிறது 100% அது நல்லது என்று வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இது யார் சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் அருமையான இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாயிருக்கிறது. இப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். துணை என்று சொல்லும் பொழுது நமக்கு பெற்றோர்கள் ஒரு துணை, பிள்ளைகள் நமக்கு ஒரு துணை, கணவன் நமக்கு ஒரு துணை, மனைவி நமக்கு ஒரு துணை. ஆகவே இது நமக்கு ஒரு உலகளால ரீதியிலே நாம் அறிந்த ஒரு சம்பவம். கணவன் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம், மனைவி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம், பெற்றோர்கள் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை பூர்ணமாய் நடத்த முடியாது, பிள்ளைகள் இல்லாவிட்டால் அது ரொம்ப சஞ்சலமான ஒரு காரியம். ஏன் என்று கேட்டால் கடைசி காலத்திலே பிள்ளைகள் எங்களுக்கு உதவுவார் என்று சொல்வார்கள். பிரான்ஸை பொறுத்தவரை பிள்ளைகள் உதவி செய்ய தேவையில்ல, எஸ்எஸ்என் சோசலே உதவி செஞ்சுட்டு போயிடும். அது இப்ப இலங்கையும் இந்தியாவும் அதே நிலைமைக்குள்ள போயிட்டு ஓகே இருக்கட்டும். இப்ப பிள்ளைகள் எனக்கு துணை துணை என்று வளர்ப்பார்கள். ஆனால் கடைசி கட்டங்கள் வருகின்ற பொழுது பிள்ளை இருக்காமல் ஓடி போகிற அநேக குடும்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இருக்கட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் நல்லா கவனமா கேட்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், இதுதான் இன்றைக்கு தலைப்பு. அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே அவர்தான் எனக்கு துணை. அவர் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னதான் காரியங்கள் இருந்தாலும் வெற்றியை எனக்கு நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்தான் எனக்கு துணை, கடைசி வரையும் அவர்தான் எனக்கு துணை. எப்ப தாயின் கருவிலே உருவாகிற நாள் முதல் கடைசி என்னுடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் அவர்தான் எனக்கு துணை. ஏன் என்று கேட்டால் கணவன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் மரித்து போய்விடுவார், மனைவி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மரித்து போய்விடும், பெற்றோர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் மரித்து போய்விடுவார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிள்ளைகள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் திருமணமான பிறகு அவர்களுடைய குடும்பமாய் போய்விடுவார்கள். தான் சொல்லுகிறது குடும்பம் என்பது ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழகம் என்று சொல்லும் பொழுது அது யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில தான் என்ன சென்றோம் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். இங்க இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. இலங்கையில நமக்கு தெரியும், பேராதனையில பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, இப்ப பல இடங்கள்ல வந்துருச்சு. ஏன்? அப்ப அந்த யூனிவர்சிட்டியில தான் படிப்பை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த படிப்பை கற்றுக்கொள்ள டிப்ளமா எடுக்க பெக் பிளஸ் சங்க் எடுத்தாதான் இன்னைக்கு நல்ல வேலைக்கு போலான்னு நமக்கு தெரியும். பெக் பிளஸ் 3 எடுத்தாதான் எங்கட ஒசான்ல மீனே வெட்ட கொடுக்குறான். அப்ப பெக் பிளஸ் 2 எடுத்தாதான் எங்கட ஒசான்ல என்ன சொல்றான்னு கேட்டா இறைச்சி வெட்டுறதுக்கே சான்ஸ் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வந்துட்டு அப்ப பெக் பிளஸ் சங்க் எடுத்தாதான் 5 எடுத்தாதான் நல்ல வேலைக்கு நாங்கள் போக முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனால் குடும்பம் என்பது நல்லதொரு குடும்பம், அது பல்கலைக்கழகம் தான். அந்த பல்கலைக்கழகம் கூட ஒரு நாள் கலைந்து போயிடலாம். அந்த பல்கலைக்கழகம் கூட ஒரு நாள் கலைந்து போய்விடலாம். ஆனால் இயேசு நமக்கு துணையா இருந்தால் ஒரு காலமும் அவர் கலைந்து போகவும் மாட்டார், நம்மை கலைந்து போகவும் இடம் கொடுக்கவும் மாட்டார். இப்ப அவர் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆகையால் நான் வெட்கப்படேன். இப்ப யார் சொல்லுகிறார்? விசுவாசம் உள்ளதான சந்ததி, ஆண்டவர் மேல பற்றுதலான சந்ததி. பாருங்க, அந்த விசுவாசம் உள்ள சந்ததி, ஆண்டவரை நேசிக்கிற சந்ததி, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த சந்ததி, ஆண்டவரையே பற்றி கொண்டு அவர்தான் எனக்கு வேறொரு காரியம் கிடையாது, அவரை நான் பின்பற்றுகிறபடியால், அவரை நான் நேசிக்கிறபடியால் என்ன நடக்கிறது? அவர்தான் எனக்கு துணையா இருக்கிறார். ஆனபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தது சொல்லுகிறார், வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இப்ப 2வது காரியத்துக்கு வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒன்று கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அப்ப துணையா இருக்கிறார்.
பக்கத்துல என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நாங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், சங்கீத புத்தகத்துல நமக்கு தெரியும், அருமையான ஒரு சங்கீதம் என்னவென்று கேட்டால் சொல்லப்படுகிறது, கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். 8:16 நினைக்கிறேன், சங்கீதம் 8:16, அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், வேற யாரையும் முன்பதாக வைக்கல. ஏன்னு கேட்டா அவர் எனக்கு துணையாயிருக்கிறார், அவர் எனக்கு சகாயராயிருக்கிறார், அவர் எனக்கு உதவிக்காரராயிருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறபடியால் அவரே எனக்கு ஆறுதலாயிருக்கிறபடி என்று கேட்டா அவர் எனக்கு துணையாய் நிற்கிறார். வேற யாரும் எனக்கு துணை இல்லை. ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் பாருங்க டக்குன்னு காணாமல் போயிடும். ஜெபிக்கும் பொழுது பாருங்க கணவன் காணாம போயிரா, மனைவி காணாம போயிரு, சில நேரங்களில் நித்திரையா போயிருங்கள். ஆகவே நாம மட்டும் ஜெபிச்சு கொண்டிருப்போம், நமக்கு தெரியும் இதெல்லாம் புது கதை இல்லை. ஆனால் ஆர் நம்மோடு துணை நிற்கிறார்? இயேசு ஒருவர் மாத்திரம்தான் துணை. இப்ப விசுவாசம் உள்ள சந்ததி என்ன பண்ணுறது கேட்டா, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். அப்ப என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நீ அங்கும் இங்கும் திரிஞ்சிடக்கூடாது, நீ வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சிடக்கூடாது. உன்னுடைய முகத்தை சரியா எங்க திருப்பணும்? பரலோகத்துக்கு நேராக திருப்பணும், சிலுவைக்கு நேராக திருப்பணும். ஆவியானவர் உன்னை வழி நடத்துறதுக்கு நேராக உன்னுடைய சிந்தைகள், உன்னுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்? உனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். அவர் தான் உனக்கு துணை. ஆகவே அவர் துணை செய்கிறபடியா நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா, இயேசு எனக்கு துணையா இருக்கிறபடியால் உலகம் எனக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, எனக்கு குடும்பம் எதிர்த்து வந்தாலும் சரி, உற்றார் உறவை எதிர்த்து வந்தாலும் சரி, எனக்கு அதை குறித்ததான எந்த விதமான கரிச்சனையும் இல்லை, எந்த விதமான காரியமும் எனக்கு மண்டைக்குள்ள இல்லை. என்னன்னு கேட்டா, எனக்கு அவர் துணை செய்கிறபடியா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இப்ப சங்கீதம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, இப்ப ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க 14 கொண்டவருக்கு வாசிங்க பாப்பா தம்பி. L'insensé dit en son cœur, il n'y a point de Dieu. Ils sont corrompus, ils ont commis des actions abominables. Il n'en est aucun qui fasse le bien. Amen. Amen. வாசிங்க பாப்பா தமிழ்ல. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இப்ப இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறதுக்கு முன்பதாகவே சங்கீதக்காரன் மூலமாக ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வெளிப்பாட்டை கொடுக்கிறார்? நமக்கு தெரியும், பிரெஞ்சுக்காரன் கேட்டு பாருங்க, நீ என்ன மதம்னு கேட்டுப்பட்டா ஆத்தே, நான் ஒன்றும் இல்லை. இதே மற்ற இடங்கள்ல போய் பார்த்தோன்னு சொன்னாக்க, பல நாடுகள்ல போய் பார்த்தோன்னு சொன்னா, எனக்கு எந்த மதமும் இல்லை, நான் மதம் இல்லாத ஒரு மனிதனாய் நான் வாழுகிறேன், எனக்கு எந்த மதத்தின் மேலும் விசுவாசம் இல்லை. இப்ப இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்லுறான்னு கேட்டா, தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறான்னு கேட்டா, மதிக்கேடன், அதாவது புத்தி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன். ஆகவே இவனுக்கு அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை. இது மூன்றுமே இவனுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனபடியால் இவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? மதிக்கேடனுக்கு அடையாளமாக கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஏன்னு கேட்டா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை மதிக்கேடான ஒரு வாழ்க்கை, புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஞானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அபிவேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது இல்லாதபடியால் அவருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? ஆண்டவர் டைரக்டா சொல்லுகிறார், அவர்கள் மதிக்கேடன், புத்தி இல்லாதவர்கள். அடுத்தது காரியங்கள் பாருங்க, தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அடுத்த வாசிக்க சென்று அவர்கள் தங்களை கெடுத்து. இப்ப நமக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை கெடுத்து வாழுகிறது இந்த தேசத்துல நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், அவர்கள் கர்த்தர் இல்லை, இயேசு இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று கேட்டால், தங்களை தாங்களே கெடுத்து வாழுகிறார்கள். எண்ணத்துல கெடுத்து வாழுகிறார்கள், பாவத்துல கெடுத்து வாழுகிறார்கள், பேச்சுல கெடுத்து வாழுகிறார்கள், அதிநவீன விஞ்ஞானத்திலே கெடுத்து வாழுகிறார்கள் கேட்டா, அதுதான் எங்களுக்கு முக்கியம், அதுதான் எங்களை முக்கியத்துவப்படுத்த. எங்களுக்கு தேவ ஞானம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு தேவ ஞானம் தேவையில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய பலன் இருக்கிறது, எங்களுடைய புயம் இருக்கு, அது போதும் எங்களுக்கு. இப்ப இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள்.
இப்ப அருவருப்பான கிரியைகளை அதிகமா பேச முடியும், பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆகவே இந்த அருவருப்பு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பெஸ்ட் அடியே இங்க யூரோப்ல தான் இருக்குது. ஆண்டவர் என்ன பிரியப்படலையோ அதெல்லாம் இந்த நாடு தான் செய்யுது, இந்த யூரோப் தான் செய்யுது. ஆகவே அமெரிக்கன் முத்துக்கட்டையா இருந்தாலும் ஒரு பக்கத்துல அது செஞ்சாலும் இன்னொரு பக்கத்துல இந்த நாடு, இந்த யூரோப் தேசம் என்ன பண்ணுது? அருவருப்பான காரியம், பார்க்கவே சகிக்க முடியாது. ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற பாடத்தை ஹோம்ஒர்க் எடுத்து பார்த்தா அதை கண் திறந்து பார்க்க முடியாது. பிள்ளைகளை சரியான பாதையிலே வழிநடத்துறதுக்கு என்ன தேவை? வேதம் தேவை. வேதம் தான் வெளிச்சம் என்று கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தால் ஒளியதான் ஸ்கூல்ல படிக்கிற பாடம் சரியா தவறா, இது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சரியா தவறா என்று கற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அப்படியே காலேஜும் கற்றுக் கொடுக்கும், லிசையும் கற்றுக் கொடுக்கும், மெத்தனலும் கற்றுக் கொடுக்கும். அப்படியே கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை வீணாக்கிறோம். இதுதான் அருவருப்பான ஒரு சந்ததியை உருவாக்குகிறது தான் சத்துரு திட்டம் போடுகிற ஒரு காலம். ஆகவே பாருங்க, அதுக்கு அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மதிக்கேடனை குறித்து சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2வது வசனத்தை 2-3 வாசிக்க பார்ப்போம். அதிலே தேவனை தேடுகிற தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து, இப்ப பாருங்க, கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இப்ப பாருங்க, கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் என்ன கேட்டா, இந்த உணர்வு இருக்கிறதா? இப்படியாப்பட்ட ஒரு சந்ததி இருக்கிறதா? விசுவாசிக்கிற சந்ததி இருக்குதா? ஏற்றுக்கொள்கிற சந்ததி இருக்கிறதா? நான் தான் துணை இவர்களுக்கு, நான் தான் இவர்களுக்கு அற்புதம் செய்வேன், நான் தான் இவர்களை காப்பாற்றுவேன், நான் தான் இவர்களுக்கு ஜீவனை கொடுப்பேன், நான் தான் இவருடைய தேள்விகளை சந்திப்பேன், ஆகவே நான் தான் இவர்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன், இவர்களை சரியான பாதையிலே வழிநடத்துவேன் என்று பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கும் பொழுதே 3வது வசனம் சொல்லுகிறது. 3வது வாசிக்க பார்ப்போம். 3வது அடுத்த 3வது வசனத்தை எல்லாரும் வழி விலகி, பாருங்க, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். இப்ப ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய்னா அதிகமாய் கெட்டு போனார்கள். அதிகமாய் அவர்கள் சாபத்துக்குள்ள போய்விட்டார்கள். அதிகமாய் கேடான சிந்தைக்குள்ள போய்விட்டார்கள். அதிகமாய் அவர் அவலட்சணத்துக்குள்ள வாழ்கிறார்கள். அப்ப ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எப்பொழுது ஆண்டவர் பாருங்க வேதனைப்படுறாருன்னு கேட்டா, நன்மை செய்கிறார்கள் ஒருவனாகிலும் இல்லை. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? தேவனை அறியாதவனை குறித்து. தேவனை அறிந்த நமக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாச வார்த்தை எப்படியா இருக்கிறது? கர்த்தர் எனக்கு துணை செய்வார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப 14வது சங்கீதத்தை வீட்டுல போய் முழுமையா வாசித்து பாருங்க. நல்ல முழுமையா வாசித்து பாருங்க. நல்ல அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடியால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு என்ன நடக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நல்ல ஜீவியம் இருக்கிறது. அப்ப இததான் சங்கீதக்காரன் கண்டபடியால், தாவீது கண்டபடியால் 1 சாமுவேலின் புத்தகத்திலே தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னா, எடுத்து வாசிக்க பார்ப்போம். 30வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை 8வது வசனத்தை மாத்திர வாசிக்க பார்ப்போம். நிறைய வசனங்கள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் 8வது வசனம் வாசிக்க பார்ப்போம். David fut dans une grande angoisse, car le peuple parlait de la lapider. Parce que tout ce qui avait de l'amertume dans l'âme, chacun à cause de ses fils et de ses filles. Mais David reprit courage en s'appuyant sur l'Éternel, son Dieu. Il dit au sacrificateur Abiathar, fils d'Amilek, apporte-moi donc l'éphod. Abiathar apporta l'éphod à David. Amen. இப்ப தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இப்ப நல்ல ஒரு வசனம் என்னன்னு கேட்டா, இந்த சம்பவம் ஒருவேளை வாசித்து இருப்பீங்க. இப்ப தாவீதினுடைய 2 மனைவியை பிடித்துட்டு போயிட்டாங்க. தாவீதோடு இருந்த வேலைக்காரிகள் சொத்து பத்துகள் எல்லாமே என்ன பண்ண பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப கொண்டு போன உடனே
தாவீதோடு இருந்தவர்கள் என்ன பண்றார்கள்? கல் எடுத்துட்டாங்க. இப்ப அப்படித்தானே நடக்கும். வீட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா, ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டா 4 பேரும் எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துருவாங்க. இல்ல இலங்கையில நமக்கு தெரியும், இந்தியாவில நமக்கு தெரியும், இருக்கிறதான பக்கத்துல இருக்கிற வீச்சர் வலை எடுத்துருவாங்க. ஏதாவது ஆளை போட்டு தள்ளதான் வேணும் அப்படின்ட்டு. ஆனா என்ன நடக்கிறது? தாவீதுக்கு இதே ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. சொந்த ஜனங்கள், தான் நேசித்த ஜனங்கள், தான் அரவணைத்த ஜனங்கள், அன்பு செலுத்தின ஜனங்கள். ஆகவே தாவீது ஆகவே தான் தாவீதை குறித்து அழகாய் வேதம் சொல்லுகிறது. நல்ல ஒரு அருமையான ஒரு மெய்ப்பன், நல்ல ஒரு அருமையான ஒரு ராஜா. இப்ப இவர் இவருடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நெருக்கம் வந்தோன்னு நமக்கு என்ன? யாராவது துணை செய்வார்களா? யாராவது நமக்கு துணை நிற்பார்களா? அல்லது யாராவது கை கொடுப்பாங்களா? அல்லது யாராவது நமக்கு நம்முடைய பிரச்சனைக்கு முடிவுக்காக ஏதோ ஒரு காரியம் பாரத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு பக்கத்துல நிற்பாங்களான்னு எதிர்பார்க்கிறது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையினுடைய இயல்பு. ஆனால் தாவீது அதை நினைத்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அது சரியாக அமையவில்லை. ஆனபடியால் தான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் நெருக்கப்படும் பொழுது, தாவீது நெருக்கப்படும் பொழுது, பாருங்க சொல்லுகிறது, தாவீது அமிலேக்கியன் குமாரனாகிய, பாருங்க அந்த அமிலேக்கியன் பிடித்துட்டு போனான். என்ன நடக்குதுன்னு கேட்டா, 6வது படுக்குவோம், அவன் நெருக்கப்படுகிறான். ஆறாவது அவன் நெருக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்ப என்ன? ரொம்பவும் நெருக்கம். அவனுடைய வாழ்க்கையில என்ன? ரொம்ப ரொம்ப நெருக்கம். அப்ப மிகவும் நெருக்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வியாதி வந்துட்டா ஒரு நெருக்கம் வந்துடும், பொருளாதாரம் வந்துட்டா ஒரு நெருக்கம் வந்துடும், குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டா ஒரு நெருக்கம். இப்ப பாருங்க, ஈரான் அடி, அப்ப அங்க எங்க அடி, 10க்கு இலங்கை தேசம் இருக்கிறதே ஒரு சின்ன தேசம், அதை அடிக்க போறேங்கிற அமெரிக்கா, ஒரு பக்கம் நெருக்கம். இப்படி எல்லாம் நெருக்கம் வர வர என்ன நடக்குது? நம்முடைய இருதயம் ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடும். குடும்பத்துல நெருக்கம் வந்துட்டா பாருங்க, பொருளாதார பிரச்சனை வந்துட்டா நமக்கு நெருக்கம் வந்துடும். அப்படியே மனதுக்குள்ள ஒரு நெருக்கம், சிந்தைக்குள்ள ஒரு நெருக்கம், அப்படியே மன அழுத்தத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் அப்படியாப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில தாவீது என்ன பண்றார்? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்கள் தங்கள் குமார்த்தி நிமித்தம் மன கிளேசம், அதாவது வேதனைப்படுகிறார்கள். மன கிளேசம், வேதனை, ஐயோ துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். ஆகவே தான் இது என்ன பண்றது? இவங்க எல்லாம் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன துன்பமே, எங்களுக்கு துயரம் இருக்கிறதே, எங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, எங்களுடைய பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, சொத்தெல்லாம் போயிட்டு, அப்படியே அவங்க மனம் நொந்து போனார்கள், மனம் உடைந்து போனார்கள். பாருங்க, அந்த இடத்துல அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதோ பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, இதுதான் முக்கியமான ஒரு வசனம். என்னன்னு கேட்டா, நமக்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடியா நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். இதுதான் பிரதானமான ஒரு காரியம். இப்ப தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். இருக்கிற ஜனங்கள் அல்ல, சுற்றி இருக்கிற மக்கள் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, பொருட்கள் அல்ல, எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு துணை செய்கிறார். ஆகவே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்கிறதான ஒரு விசுவாசம், ஒரு பிரதானமான ஒரு விசுவாசம் இருந்தபடியால் தான் தாவீது பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்குள், பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். என்ன? அந்த 50வது ஏசாயா தீர்க்கதரிசியில 7வது வாசித்தது போல வலது புற பார்க்கல, இடது புற பார்க்கல, நேரா பரலோகத்துக்கு அவருடைய முகத்தை திருப்பிட்டார். அதான் கட்பாறையை போல என் முகமாக்கினேன். என்னன்னு கேட்டா, கட்பாறை பாருங்க, அது அசையாது. அதுக்கு என்னதான் நம்ம போட்டு அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணாலும் சில கட்பாறைகள் உடையாது, மெஷினை கொண்டு வரத்தான் உடைக்கணும். அதே போல என்ன நடக்கிறது? இவருடைய முகம் அப்படியே பரலோகத்தை நோக்கி பார்த்துச்சு. இன்னைக்கு பாருங்க, நமக்கு கோபம் வந்துட்டா நம்முடைய பிள்ளைகளோட மூக்கு வீங்கி போயிடும். உங்களுக்கு தெரியுமா? முகம் வீங்கி போயிடும். ஆகவே அப்படியே கோபம் வந்துட்டு ஒரு சிலருடைய முகத்தை நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டா, நமக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்ம மனிதர்களோட வாழுகிறோம் அல்லவா, குடும்பத்தோட வாழுகிறோம் அல்லவா, நமக்கு நன்றாவே தெரியும். கோபம் உள்ள முகத்தை நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நாமளும் மனிதர்கள் தானே. இப்ப அதே போல கல்பாறை போல வச்சு கொள்வாங்க முகத்தை. யார் மேல? நம்ம மேல உள்ள கோபம், யார் மேல ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு காரியம் சந்திக்கிறேன்னு, இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இப்ப தாவீது பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார், ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை உற்று நோக்கி பார்க்கிற முகங்கள் தான் பிரகாசம் அடையும். அப்ப கர்த்தரை உற்று நோக்கி பார்க்கிற அந்த முகத்துக்குள்ள போன உடனே தான் அவர் சொல்லுகிறார், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொண்டான்னா என்ன? தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொண்டான். இப்ப தைரியம் எங்க இருந்து வந்துச்சு?
அது பரலோகத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அவனுக்கு அந்த அனுக்கிரகத்தை ஆண்டவர் கொடுத்தார், அந்த கிருபையை கொடுத்தார். ஏன்? ஆண்டவர் என் பக்கத்திலே இருக்கிறார். தான் சொல்லுகிறார், ஆண்டவரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, ஒரு காலமும் அசைக்கப்பட்டு போவதில்லை. இப்ப 8வது வசனத்தை போடுங்க பாப்பா. 8வது வசனத்தை டக்குன்னு போடுங்க பாப்பா. 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். வாசிங்க தம்பி, பிரெஞ்சில இருக்கா? Et David consulta l'Éternel en disant, poursuivrai-je cette troupe? L'atteindrai-je? L'Éternel lui répondit, poursuis, car tu atteindras et tu délivreras. Amen. தாவீது கர்த்தரை நோக்கி, பாருங்க, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? இப்ப ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கிறேன். நான் அந்த தண்டை பின்தொடர முடியுமா? என்ன, அந்த அமிலேக்கரோட நான் யுத்தம் பண்ண முடியுமா? இது யார்கிட்ட கேட்கிறார்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருவோம்? போலீஸுக்கு போன் பண்ணி, 15க்கு போன் பண்ணி, சமுக்கு போன் பண்ணி, இப்படி பிரச்சனையா இருக்கு, ஓடி வாங்க, எனக்கு மண்டைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது, ஏதோ நம்ம 18க்கு அடிச்சு, இப்படி போலீஸை வர சொல்லி பொம்பியைக்கு அடிச்சு, 17க்கு அடிச்சு, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பண்ணிடுவோம். இது மனிதனுடைய இயல்பு, இது மனிதனுடைய குணாதிசயம், பதற்றம், பயம். இது எல்லாருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் தாவீது பதற்றப்படவில்லை, பயப்படவில்லை. ஏன் என்று கேட்டால், தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகவே என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் இழந்து போனதை ஆண்டவர் மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார். யாரெல்லாம் என்னை விட்டு போனார்களோ, அமிலேக்கர் யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனார்களோ, மறுபடியும் அது எனக்கு வரும். ஏன் என்று கேட்டால், ஆண்டவர் என் பக்கத்திலே இருக்கிறார், அவர் எனக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆனபடியால் தான் சொல்கிறார் பாருங்க, அதை பிடிப்பேனோ என்று. அடுத்தது, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர். இப்ப ஆண்டவர் தான் பதில் கொடுக்கிறார். இப்ப ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார், ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, அந்த தண்டை, அந்த அமிலேக்கரை நான் பிடிப்பேனா, எனக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. மோசே போல இறங்கிட்டார். மோசே பாருங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக போனால் தான் நான் இந்த ஜனங்களை கொண்டு வர முடியும், இல்லாவிட்டால் இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? வணங்கா கழுத்துள்ளாதவர்கள். இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ரொம்ப மோசமானவர்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனபடியால் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக உம்முடைய சமூகம் சென்றால் நான் வருவேன், இல்லாவிட்டால் வரமாட்டேன். அதே ஒரு கெப்பாசிட்டிக்குள்ள யார் வந்துட்டா? தாவீது வந்துட்டார். தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த தண்டை நான் பிடிப்பேனா, பின்தொடர முடியுமா என்று சொன்ன பொழுதே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து குரல் கொடுக்கிறார். பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்ப நாம ஜெபிக்கும் பொழுது பக்கத்திலிருந்து நமக்கு நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் யார்? ஆண்டவர். பிள்ளைங்க கேட்குதோ கேட்கலையோ தெரியாது, மனைவி கேட்குதோ கேட்கலையோ அது நமக்கு பிரச்சனை இல்லை, பெற்றோர் கேட்குதோ கேட்கலையோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரா? இதுதான் பிரதானமானது. இப்ப ஆண்டவர் நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்க கேட்க என்ன நடக்கிறார்? பரலோகத்திலிருந்து நமக்கு குரல் கொடுத்து கொண்டே இருப்பார். தாவீதுக்கு குரல் கொடுத்த ஆண்டவர், நாமும் அவருடைய சன்னிதானத்திலே விசுவாசத்தோடு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நீ சொல்லியிருக்கிறீர் அல்லவா இந்த வார்த்தை, நான் வெட்கப்பட்டு போமாட்டேன் என்று, ஆனபடியால் என்னுடைய முகத்தை நான் கற்பாறையை போல ஆக்கியிருக்கிறேன், வலது புறம் சாயல இடது புறம் சாயல, நேரா பரலோகத்தை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி நான் உம்மண்டையில என்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறேன், நீர் தான் இதுக்கு பதில் கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுதே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் கொடுக்கும். இப்ப தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். ஆண்டவர் சொன்னார்னா அந்த வார்த்தைகளே ஒரு காலமும் பிசுங்கள் வராது, பிதற்றல்கள் வராது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுறார்? நீ பின்தொடர், நான் சொல்லுகிறேன். ஏனென்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 14:14 நாங்கள் பார்க்கிறோம், என்னுடைய இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த விசுவாச காரியங்கள் எல்லாம் இப்ப தாவீது பார்த்திருக்கிறார், பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார். ஆனபடியால் தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் அவர் வாசித்து தியானித்திருக்கிறார். நாம் எப்படி வாசித்து தியானிக்கிறோம் அதே போல நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணு, நீங்க ஒன்று செய்ய தேவை, நீங்கள் கையை கட்டி கொண்டு நில்லுங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லிதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வெட்டாந்தரையாய் பாதையை செவ்வையாக நடத்தினார் என்று, செங்கடலை பிரித்தார் என்று நாங்கள் பார்க்க. அதே போல தேவ சமூகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் கீழ்ப்படிந்து செய்கிற பொழுது பாருங்க, தாவீதே ஆண்டவரிடத்துல கேட்கிறான். வேற ஒரு நல்ல ராஜா யுத்தம் பண்ண முடியும், வேற காரியங்களை செய்ய முடியும், 4 பேர்த்த 200 பேர்த்த கொண்டு போயிட்டு அடிச்சு அமிலேக்கரை பிடிச்சு கொண்டு வர முடியும். ஆனால் ஆண்டு அதை செய்யவில்லை.
ஆண்டுடைய சமூகத்துல இருந்து, ஆண்டவரே அந்த அமிலேக்கரை நான் பிடிப்பேனா, அந்த பிடியாப்பட்ட நெருக்கப்பட்டுட்டேன், அதிகமா நெருக்கப்பட்டுட்டேன், ஜனங்கள் எல்லாம் எதிர்த்துட்டாங்க, கல்லறியக்கூடிய சூழ்நிலையில வந்துட்டாங்க, என்னை நான் திடப்படுத்தி கொண்டேன் உணவுக்கு என்பதாக. ஆகவே நீர் எனக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் சொல்ல, நீர் அதை பிடி, அதை இழந்து போன என்னென்னத்தை இழந்து போனீரே, ஜனங்களை இழந்தியா, பொருட்களை இழந்தியா, அதெல்லாம் உனக்கு மறுபடியும் உனக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் எத்தனையோ காரியங்கள் இழந்து போயிருக்கலாம். அந்த 2 மாதத்துல சில காரியங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனால் அதை எல்லாம் மறுபடியும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். காரணம், நாம் விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறவராயிருக்க. இப்ப சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே சில வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் 20வது வசனத்தை வரை நீங்கள் வாசிங்க. முடிஞ்சால் இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து கொள்ளுங்க. படுவோமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்ப்போம். தம்பியோட வாசியம் பார்ப்போம். Il a entendu sa main d'en haut, il me saisit, il me retira des grandes eaux, il me délivra de mon adversaire puissant, de mes ennemis qui étaient plus forts que moi. Il m'avait surpris au jour de ma détresse, et l'Éternel fut mon appui. Il m'a mis au large, il m'a sauvé, parce qu'il m'aime. L'Éternel m'a traité selon ma droiture, il m'a rendu selon la pureté des mains, car j'ai observé les voies de l'Éternel, et je n'ai point été coupable envers mon Dieu. Amen. 2 சாமுவேல் 22 வாசிக்க பார்ப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17 வாசிக்க. உயரத்திலிருந்து அவன் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அடுத்தது, என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்தினாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இப்ப கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அடுத்தது, என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். பாருங்க, அவர் என்னன்னு கேட்டா, என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால். இப்ப யார் பிரியமாயிருக்கிறார்? இயேசு நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். கடந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இப்ப இயேசு நம்மேல் பிரியம் வைத்தபடியால் என்ன? அவர் நம்முடைய வலது பக்கத்துல இருக்கிறார். இப்ப வலது பக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவர் துணை செய்கிறவராய். நாம போனாலும் வந்தாலும் படுத்தாலும் எல்லா இடத்துல என்ன பண்றாரு? அவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். துணையாய் நிற்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவராய் இருக்கிறார்? நம்மேல் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப என் மேலும் உங்கள் மேலும் எப்படியாப்பட்டவராய் இருக்கிறார்? பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் பிரியம் அவருக்கு வந்துச்சு? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால், நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறபடியால். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் என்ன பண்றாரு? அவர் நம் மேலே பிரியம் வைத்தபடியால் தான் மனுக்குலகத்துக்கு வந்து நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்க. இது நமக்கு ஒரு தெரிஞ்ச சம்பவம். ஆனாலும் இங்க தாவீது ஒரு அனுபவத்தோடு கூட வரும்பொழுது சொல்லுகிறார், என் மேல் அவர் பிரியம் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். நல்லா கவனிக்கணும். இப்ப விசாலமான இடத்துக்கு, ஒரு பெரிய இடத்துக்கு, ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு, ஒரு நன்மையான இடத்துக்கு, இதுதான் தேவ பிள்ளைகளாகிய ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் விசுவாசித்து தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். நல்லா பாருங்க, அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். இப்ப நாம் எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் தான் எனக்கு இந்த வீடு கிடைச்சிச்சு, நீர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நீர் ஆண்டவர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் தான் எனக்கு பிள்ளைகள் கிடைச்சிச்சு, எனக்கு சுகம் கிடைச்சிச்சு, எனக்கு எல்லா காரியங்களையும் நீர் வாக்கியம் பண்ணியிருக்கு. இந்த தேசத்துல நான் பரதேசியாய் வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத பொழுது நான் வாழ்ந்தேன், ஆனால் என்னை கர்த்தர் ஆண்டவர் இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கிறேன். காரணம் என்ன? நீர் என் மேல் பிரியம் வைத்திருக்கிறீர். நான் அந்நியன் அல்ல, நான் உம்முடைய பிள்ளை. இந்த விசுவாசம் எதற்குள்ளே வர வேண்டும்? அவர் எனக்கு துணை செய்கிறபடியால் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். இது தாவீதுக்கு அறிந்தபடியால் தான் ஆண்டவர் எங்க என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரை தவிர வேற ஒரு காரியம் எனக்கு நடக்காது, ஆண்டவர் தான் எனக்கு முன்னுக்கு இருக்கிறார், ஆண்டவர் தான் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அப்ப பாருங்க, சொல்லு நேரம் போகிறது, கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். ஏனென்று கேட்டால், என்னுடைய முகம் எங்கே நோக்கி இருக்கிறது? பரலோகத்தை நோக்கி இருக்கிறது. என்னுடைய முகம் எங்கே நோக்கி இருக்கிறது? பரத்தில் இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி இருக்கிறது. ஆகவே வலதுபுறம் இடதுபுறம் அங்கங்க நான் போகல. எனக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தா தானா எல்லாம் வரும், தானா எல்லாம் வரும். இதுதான் பிரதானமானது. நான் ஒன்றையும் பார்க்கல,
நான் கண்ணை மூடி கரத்தை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பார்த்தேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால், அவரே எனக்கு துணை செய்கிறார் என்று நான் நின்று விட்டேன் என்று சொன்னால், எனக்கு தானாகவே எல்லா காரியங்களையும் சந்திக்க, எங்கெங்க என்னென்ன காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டுமோ அங்கங்கே ஆண்டவர் அற்புதமாய் எனக்கு நடத்துவார். நான் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் காண. அதுதான் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் இதுல முன் வசனத்தை பார்த்தோம். பாருங்க, இதுல நீங்க வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் வாசித்து முடியும். பாப்பா சுமதியக்கா 21 வாசிங்களா? 24 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். 24 முடியுது. என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி காட்டியிருக்கிறார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இப்ப சங்கீத தாவீது சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் என்று கேட்டா, நான் உமக்கு துரோகம் செய்யவில்லை. ஏனென்று கேட்டா, நான் விசுவாசத்துல இருக்கிறேன். நான் எனக்கு முன்பதாக நான் உன்னை வைத்திருக்கிறேன், வலது பக்கத்துல நான் வைத்திருக்கிறேன், நீர் எனக்கு துணையாய் நிற்கிறீர். ஆகவே நான் உனக்கு துரோகம் பண்ணவில்லை. ஏனென்று கேட்டால், நீர் என் மேல் பிரியம் வைத்திருக்கிறேன். தகப்பனாகிய பரலோகத்தின் தகப்பனாகிய இயேசு மேல நான் பிரியம் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் மேல நான் பிரியம் வைத்திருக்கிறேன். ஆனபடியால் நீர் எனக்கு உதவி செய்திருக்கிறீர். அப்ப உதவி செய்திருக்கிற ஆண்டவர் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. என் ஆண்டவரை விட்டு நான் விலகி போனதல்ல, விசுவாசத்தை விட்டு விலகி போனதல்ல, நம்பிக்கை விட்டு விலகி போனதல்ல. கொஞ்சம் ஏதோ சோர்வு, பலவீனம், அசதி, சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் நான் உண்மை விட்டு விலகி போகலாம். ஆண்டவரே, நான் பக்கத்துல தானே இருக்கிறேன். ஏன் நான் பக்கத்துல இருக்கிறேன்னு கேட்டா, நீர் எனக்கு துணையாய் நிற்கிற அல்லவா. எனக்கு கணவன் துணை அல்ல, மனைவி துணை அல்ல, பிள்ளைகள் துணை அல்ல, பெற்றோர் துணை அல்ல. நீர் எனக்கு துணையாய் இருக்கிறபடியால், சதா காலங்களில் நீர் தான் எனக்கு துணை ஆனபடியால், ஆண்டவரே கர்த்தாவே, இதோ நான் உனக்கு பாருங்க சொல்லுகிறான், நான் கர்த்தர் காத்து கொண்டேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. அப்ப என் ஆண்டவருக்கு அப்படியே முழு நிச்சயமாய் சொல்லுகிறார், உண்மையாய் சொல்லுகிறார், நான் என் ஆண்டவருக்கு அதாவது துரோகம் பண்ணினதில்லை. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 24, 25 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். அவர் முன்பாக மன உண்மையா இருந்து குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். பாருங்க, என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். தாவீதுக்கு துர்க்குணம் இருந்துச்சு, நமக்கு தெரியும். இதெல்லாம் 51வது சங்கீதத்துல பச்சைபாண்ட கதைகள், இப்படி எல்லாம் அந்த சம்பவங்கள் எல்லாம், அந்த உண்மை சம்பவங்கள் நமக்கு தெரியும். தாவீதுக்கு பலவிதமான துர்க்குணங்கள் இருந்துச்சு, நமக்கு தெரியும். வேதம் அதை காண்பித்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அதுக்கு தான் சொல்லுகிறோம். அந்த வசனத்தை ஒரு மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். அவர் முன்பதாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். 51வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என் தாய் என்னை துர்க்குணத்திலே உருவாக்கினார் என்ற வசனம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், என் தாய் என் கற்பம் தரிக்கும் பொழுதே என்னை ஒரு துர்க்குணத்திலே உருவாக்கினார். நான் எப்படி பிறந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் துர்க்குணமாய் உருவாக்கப்பட்டேன் என்று தெளிவாய் 51வது சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என் தாய் என்னை துர்க்குணத்திலே உருவாகி இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை தான் இங்கே அவர் கொண்டு வந்து கோத்து நிப்பாட்டுகிறார் என்றார். என் துர்க்குணத்தினாலே என்னை விலக்கி காத்து கொண்டேன். அடுத்த வசனம், ஆகையால் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக, கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாக, என் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார். இது இந்த காரியத்தை நம்ம பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் போகிறபடியால் அடுத்த காரியத்துக்குள்ள போகிறேன். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு துணையாய் நிற்கிறவர் ஆண்டவர். ஆகவே தான் எலியா தீர்க்கதரிசியின் சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 18வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காரியம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சம்பவம். இவர்கள் என்ன பண்றான்னு கேட்டா, 850 பொய் தீர்க்கதரிசிகள் இவர்கள் என்ன பண்றான்னு கேட்டா, எப்படியாவது எலியாவுடைய வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வரணும், எப்படியாவது எலியாவை முன்னுக்கு வரக்கூடாது. ஆகவே தேசத்துல பஞ்சமாகவே இருக்கணும், தேசம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இயேசுவை பின்பற்றக்கூடாது, ஆகவே தேவனை பின்பற்றக்கூடாது, ஆண்டவர் துணை நிற்கிறவரை பின்பற்றக்கூடாது என்கிறதான பெரிய ஒரு போர்க்காலம் வந்துச்சு. இந்த காரியத்தை உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இப்ப எலியா மாத்திரம் ஒரு மனுஷன் நிற்கிறார் தேவ சமூகத்துல. இப்ப 850 பொய் தீர்க்கதரிசிகள், பாகாலை வணங்குகிறவர்கள், எசேபேலோட இருக்கிறவர்கள். எசேபேல் யார்? ஆகாப் ராஜாவினுடைய மனைவி.
இவர்களோட சேர்ந்து இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 850 பேர் இருக்கிறாங்க. இப்ப ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒரே ஒரு மனுஷன் என்ன ஒரு விசுவாசம் இருக்கிறது அவனுக்கு? கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த தேசத்திலே மழையை உண்டு பண்ணுவார். இவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கலாம், விக்கிரகங்களுக்கு விளக்கு பத்த வைக்கலாம், ஆனால் என் இயேசுவை மாத்திரம்தான் நான் நோக்கி பார்க்கிறேன், என் ஆண்டவரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே பாருங்க, நீங்க அந்த வசனத்தை மாத்திர வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை இருக்க போடுங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18:36 போடுங்க பார்ப்போம். தம்பி ஒரு அடுத்த வாசிங்க பார்ப்போம். Au moment de la présentation de l'offrande, Élie, le prophète, s'avança et dit: Éternel, Dieu d'Abraham, d'Isaac et d'Israël, que l'on sache aujourd'hui que tu es Dieu en Israël, que je suis ton serviteur et que j'ai fait toutes ces choses pour ta parole. Amen. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இப்ப 36வது வசனத்துல பெரிய வசனம் தான். இந்த பெரிய வசனத்துல பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று கேட்டா பாருங்க. வாசிங்க பாப்போம். ஒரே ஒரு செகண்ட் வாசிங்க பாப்போம். ஆனாலும் வாசிங்க. வாசிங்க அந்த 30 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் பாருங்க, ஆபிரகாமுக்கும் முற்பிதாக்களை இங்க அவர் வந்து அறிக்கை பண்ணுகிறார். அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அடுத்தது யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இப்ப இவர்கள் மூவருக்கும் நீ தேவனாயிருக்கிறீர், ஆகவே எனக்கும் நீ தேவனாயிருக்கிறீர். ஏன் இதை இந்த முற்பிதாக்களை அவர் அறிமுகப்படுத்துறான்னு கேட்டா, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டா, அவர்கள் யாரை பின்பற்றினார்கள்? இயேசுவை பின்பற்றினார்கள். யாரை பின்பற்றினார்? அவர்தான் எனக்கு துணை என்பதை, ஆண்டவர் தான் எனக்கு துணை என்று பின்பற்றினார்கள். பின்பற்றினபடியால் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த காரியத்தை எலியா வலியுறுத்தி பேசுகிறார். அடுத்து சொல்லுகிறார், கர்த்தர் வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்ப விளங்க பண்ணும் என்று சொன்னால் அடுத்த 37வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்ப இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பெரிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டா, அவர் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன்னா 850 பேரை அடிக்கிறதுக்கு நிற்கிறான், பெரிய காரியங்களை செய்கிறான், அவங்களுடைய விக்கிரகத்தை வணங்குறான், அடிச்சு கொள்றான், காலையிலிருந்து பின்னேற வரைக்கும் ஒரே போராட்டம். ஆனால் ஒரு மழையும் வரல. ஆனா எலியா தீர்க்கதரிசி வந்தார், ஆண்டவரை நோக்கி பார்த்தார், பரலோகத்தை நோக்கி பார்த்தார், பலி செலுத்தினார், ஆனால் மழை வந்தது என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று கேட்டால், அவர் சொல்லுகிறார், தைரியமாய் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களுடைய தேவனாகிய நான் ஆராதிக்கிற தேவன், இதோ ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தருவார் என்ற முழு விசுவாசத்தோடு கூட அவர் எனக்கு துணை நிற்கிறார். ஆகவே இந்த பொய்யான மனிதர்களுக்கு, இந்த பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்று தைரியமாய் பிரசங்கித்தான், தைரியமாய் பலி செலுத்தினான். ஆண்டவர் பரலோகத்தை திறந்து கொடுத்தார், மலையை நமக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு கட்டங்களாய் வேதத்தில் பார்க்க முடியும். கடைசியாய் ஒரு காரியத்தை பார்ப்போம் பாருங்க. 1-2 கொரிந்தியர் புத்தகத்திலே 1வது அதிகாரத்தில் அதனோட முடிக்கிறேன். 1வது அதிகாரத்திலே 3-4வது வசனம் டக்குன்னு எடுத்துக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தை ஒரு வாசிங்க தம்பி. Béni soit Dieu, le Père de notre Seigneur Jésus-Christ, le Père plein de compassion et le Dieu de tout réconfort. Il nous réconforte dans toute nos détresse, afin que nous puissions réconforter ceux qui se trouvent dans la détresse,
grâce à l'encouragement que nous recevons nous-mêmes de la part de Dieu. Amen. ஆமென். வாசிப்போம் தமிழ்ல. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு பாருங்க சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவரும் ஸ்தோத்திரம். சோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே இப்ப முக்கியமான ஒரு காரியத்தை வந்திருக்கிறோம். மூன்றாவது காரியம் ஒன்று தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஆண்டவர் தான் எனக்கு துணை என்று சொன்ன பொழுது அவருக்கு வெற்றி. இரண்டாவது ஒரு துணையாக எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவருக்கு அந்த தேசத்துக்கு மழை வந்தது. ஆகவே மற்றவர்களை குறித்து பயப்படல, சுற்றி இருக்கிறவர்களை குறித்து பதற்றப்படல, பலி செலுத்தினான், மழை வந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அந்நியர்களுக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசுவை ஆராதிக்கிற நான் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே தெய்வம் என்று நான் வணங்குகிறபடியால் இயேசுதான் எனக்கு துணையா இருக்கிறார். அவர்தான் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிறார். ஆகவே வேறொருவர் இல்லை, இயேசு ஒருவர் தான் எனக்கு துணை, இயேசு ஒருவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். முழு நிச்சயத்தோடு கூட அவர் பரலோகத்தை நோக்கி பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. இப்ப மூன்றாவது துணை செய்கிற ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆறுதல் அளிக்கிறவராயிருக்கிற. ஆறுதல் யாரு கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலே வாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு ஒரு ஆறுதல் வருகிறது. என்ன ஆறுதல் வருகிறது? நாம சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்புகிறார். ஏன் என்று கேட்டால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். ஏன் என்று கேட்டால் நமக்கு துணை நிற்கிறார். அப்ப துணை நிற்கிறபடியால் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர். இப்ப நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, யாராவது நமக்கு ஏதாவது இழப்பு நடந்துட்டா, யாரோ குடும்பத்துல ஏதோ ஒரு இழப்பு நடந்துட்டு, ஏதோ நம்ம சோர்ந்து போயிட்டோம், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படல, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்ப நாம என்ன நினைப்போம்? நமக்கு யாராவது ஒரு டெலிபோன் பண்ணி நமக்கு ஆறுதல் சொல்வார்களா, அல்லது சொந்தக்காரர்கள் தேடி வருவார்களா? இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஏன்னு கேட்டா நாம் தனிமையில இந்த தேசத்துக்கு வந்த பொழுது, நாம் தனிமையில இந்த தேசத்திலே வாழ்கிற பொழுது, நமக்கு இல்லது தனிமையில நாம் வீட்டிலே இருக்கும் பொழுது நமக்கு சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது வேதனைகளை அப்படி உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதே நாம் என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு ஆறுதல் தேவை என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் ஆறுதல் மனிதன் நமக்கு கிடைக்காவிட்டாலும் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். ஏனென்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் துணையாயிருக்கிறபடியால். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்தார். இப்பதான் பவுல் அந்த கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. வாசிங்க பார்ப்போம். இந்த உபத்திரவத்திலும் அதனால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஏன்னு கேட்டா நாங்கள் உபத்திரவப்பட்டுட்டோம், நாங்கள் பாடுகள் பட்டுட்டோம், நாங்கள் நெருக்கப்பட்டுட்டோம். எங்களுக்கு ஆறுதல் செய்கிறது அவர் ஒருவர் மாத்திரம். ஆனபடியால் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறபடியால் அவருடைய வார்த்தையினாலே உங்களை நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம். இப்ப பாருங்க, செத்து வீட்டுக்கு போனோன்னா அந்த மனுஷனை நாங்க உயிரோட எழுப்ப முடியாது. எழுப்புனா இப்ப நாம ஐடியில போயிட்டு தான் கற்றுக்கொண்டு வரணும். ஐடியில இருக்கிறாங்க, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புவாங்க. எப்படின்னு கேட்டா மந்திரத்துல எழுப்புவாங்க. ஆனபடியால் இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாளைக்கு பிறகு லாசரை உயிரோடு எழுப்பினார். இது ஒரு பக்கம். பவுல் எழுப்பினார், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நாம எழுப்ப முடியாது. ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறோம்? ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறோம். வியாதி உள்ளவர்களை நாங்க பார்க்க போறோம், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறோம். இயேசு உங்களை சுகப்படுத்துவார். இல்ல ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையில மாட்டிக்கொண்டுட்டாங்க, அவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம்? நாம ஊர்ல சொல்லுவாங்க, எரியிற அடுப்புல திரிய ஊத்தாத அளவுக்கு நாம பாதுகாத்து கொள்ளணுங்கிற மாதிரி. மரத்திலிருந்து விழுந்து மாடு முட்டின கதையா போயிட்டு கதைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நல்ல பழமொழி பாருங்க. மரத்திலிருந்தே விழுந்துட்டேன், ஆனா விழுந்ததே வேதனை, என்னால தாங்க முடியல. மரத்திலிருந்து விழுந்துட்டேன், அது ஒரு பெரிய ஒரு வேதனை. ஆனா பின்னுக்கு இருந்து அங்க எப்பரான எதிர்பார்த்துக்கிட்டு வந்த மாடு என்ன பண்ணிடுச்சு? என்ன முட்டி திரும்பியும் தள்ளி விட்டுருச்சு. எவ்வளவு பெரிய இப்படி இல்ல. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறா?
நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாயிருங்கள், மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வசப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள். பாருங்க, படிக்காத பிள்ளைய பார்த்து நீ படிக்க மாட்ட, நீ ஒன்றுக்கு உதவ மாட்ட, படிக்கடி நாமளே சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அது அல்ல வார்த்தை. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இல்ல, அவனை தைரியப்படுத்தி அவனை ஊக்குவித்து, ஆகவே குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், உன் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுதான் நாம் விசுவாசத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுதான் பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். நாங்கள் உபத்திரவப்பட்டோம், நாங்கள் பாடுபட்டோம், நாங்கள் நெருக்கப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு யார் ஆறுதலாய் இருந்தால் ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபையினாலே நாங்கள் ஆறுதல் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆறுதலை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆறுதலை தந்திருக்கிறபடியா நாங்களும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாய் தருகிறோம். நாங்களும் உங்களை ஆறுதல் படுத்துகிறோம் அவருடைய வார்த்தையினாலே. அப்ப எங்களுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தை. நாங்கள் இப்ப யாக்கோபு கிட்ட நாங்க போனோம்னு சொன்னா, யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், 4ஆம் அதிகாரம், யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திற்கு வாசிக்க தம்பி பார்ப்போம், கடைசியா முடிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. Croyez-vous que l'Écriture parle sans raison? C'est avec jalousie que Dieu aime l'Esprit qui habite en nous. Cependant, la grâce qu'il nous accorde est plus grande encore. C'est pourquoi l'Écriture dit Dieu s'oppose aux orgueilleux, mais il fait grâce aux humbles. Amen. வாசிங்க பாப்போம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் இப்ப பாருங்க, இப்ப யாக்கோபு கேள்விக்குறியோடு சொல்லி இருக்கிறார். ஏனென்று கேட்டால், நீங்கள் வீணாய் சொல்லப்பட்டிருக்கிறது நினைக்கிறீர்களா? இல்ல, ஆவியானவர் ஆறுதலின் ஆவியானவர். ஏனென்று கேட்டால், ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறபடியால், இயேசுவானவர் உங்களுக்கு துணை செய்கிறபடியால், வார்த்தை உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடியால், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடியால், அவர் செய்த நன்மைகள் உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடியால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்தீர்கள். வலது புறம் இடது புறம் சாயாதபடி கட்பாரியை போல உங்களுடைய முகத்தை வைத்து பரலோகத்தை நோக்கி பார்த்தீர்கள். ஆனபடியால் உங்களுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போவதில்லை. இது உண்மை, இது சத்தியம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் துணையாயிருக்கிறபடியால் இன்னொரு பக்கத்துல அவர் செய்கிற வேலை என்னவென்று கேட்டால், ஆறுதல் அளிக்கிறார். சோர்ந்து போற நேரத்தில் ஆறுதல், வியாதி வருகிற நேரத்தில் ஆறுதல், மனம் சோர்ந்து போகிற நேரத்தில் ஆறுதல், சிந்தையில கொஞ்சம் பிரச்சனை வந்தோன்னு ஆறுதல். இது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற ஒரு காரியம், பிரதானமானது உண்டு. அதுக்குத்தான் யாக்கோபு சொல்லும் பொழுது நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர். இப்ப பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறார், நம்மில் வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணு, நம்மில் வாசம் பண்ண. அப்ப எல்லாருக்கும் சொல்லப்படுகிற, தனிப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரமல்ல, நம்மில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் பாருங்க நம்மிடத்திலே வைராக்கியமும் வாஞ்சையுமா இருக்கிறார் என்று. அப்ப ஒன்று வைராக்கியம் உள்ள ஆவியானவர், இரண்டாவது வாஞ்சை. வைராக்கியம் என்ன? பரிசுத்தமாய், விசுவாசமாய், உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வைராக்கியம், வேதத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆகவே நன்மையின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை, பரலோகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அவரின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். இது ஒரு வைராக்கியம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாஞ்சியா இருக்கிறார் என்று. இரண்டாவது வாஞ்சியா இருக்கிறார். என்ன? அவர் நம்மேது வாஞ்சியா இருக்கிறார். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேல் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே வாஞ்சியா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வாஞ்சி இருக்கிறது. என்ன? ஆவியானவர் அந்த வாஞ்சியை கொடுக்கிறார். என்ன வாஞ்சியை கொடுக்கிறார்? ஆராதிக்கிறதுக்கு ஒரு வாஞ்ச, வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு வாஞ்ச, ஆகவே அவரை தேடுகிறதுல ஒரு வாஞ்ச, அற்புதத்தை அடையாளத்தை நேசித்து வாழுகிறதுக்கு ஒரு வாஞ்ச, அவரையே பின்பற்றி வாழுகிறதுக்கு ஒரு வாஞ்சை. ஏன்னா அவர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆனபடியால் என் உறுதியத்திலே வாசம் பண்ணுகிறார். அவருக்குள்ளே நான் வாஞ்சியா இருக்கிறேன். வாஞ்சை என்று சொன்னால் தாகம். அந்த தாகத்தோடு கூட, ஆண்டவரே நான் தாகத்தோடு கூட, பரலோகத்தினுடைய தாகத்தோடு கூட, அதற்குத்தான் என்னுடைய முகத்தை நேர பரலோகத்துக்கு நேரா திருப்பிட்டேன். இந்த வெட்கப்பட்டு போக வாஞ்சியா இருக்கிறேன். தேவ வாக்கியங்கள் வீணாய் சொல்லுகிறது என்று
நினைக்கிறீர்களா? அடுத்த வசனத்தை நீங்க வீட்டுல இதெல்லாம் நினைக்கிறீர்களா? அதுக்கு தான் கேள்விக்கு அடுத்த பதில் இருக்கு. என்னன்னு கேட்டா, நினைக்கிறீர்களா? இல்லை, அவர் உங்களுக்கு ஆறுதலின் தேவனாயிருக்கு. அப்ப இந்த நாட்களில நாங்கள் பார்த்தோம், ஒன்று, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடியா நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பார்த்தோம். எல்லாரும் வெறுத்தார்கள், கல்லெறிகிறதுக்கு வந்தார்கள், ஆனால் தேவ சமூகத்தில் இருந்தார். அவர் மேல் பிரியம் வைத்தபடியால் அவருக்கு வெற்றி. எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது, எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, 850 பேர் வந்துட்டாங்க. பாரு, ஒன்ற தெய்வமா என்ற தெய்வமா, ஆகவே நான் வணங்குறதா நீ வணங்குறதா? பயப்படவே இல்லை. தேவ சமூகத்துக்கு போனார், பலி செலுத்தினார், ஆண்டோடைய நாமத்தை உச்சரித்தார், மழை வந்தது, தேசம் செழிப்பாய் இருந்தது. ஏன்? ஆண்டவர் துணை இருக்கிறபடியால். மூன்றாவது பார்த்தோம், நமக்கு ஆண்டவர் துணை செய்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது, உள்ளத்துக்கு நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராயிரு. மனுஷன் ஆறுதல் கொடுக்கவே முடியாது. கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், மனைவி கிட்ட கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், கணவர்கிட்ட கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நிரந்தர ஆறுதல் கிடைக்குமா? ஒரு காலமும் கிடையாது. ஏனென்று கேட்டால், நீங்கள் 25 வருடம் குடும்பம் நடத்தினாலும் சரி, 50 வருடம் குடும்பம் நடத்தி பெரிய வெள்ளி விழாவே கொண்டாடலாம். ஆனால் தைரியமாய் சொல்ல முடியாது, கணவன் எனக்கு ஆறுதலாய் இருந்தார் என்று, மனைவி எனக்கு ஆறுதலாய் இருந்தார் என்று, பிள்ளைகள் எனக்கு ஆறுதலாய் இருந்தாலும் ஒரு காலமும் சொல்ல, கொஞ்ச நேரம் ஆறுதல், அவ்வளவுதான். ஆனா முழு நேரம் ஆறுதல், 24 மணி நேரமும் ஆறுதல், 50 வருடமும் ஆறுதல், ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆறுதலின் தேவன் நமக்கு. ஏனென்று கேட்டால், சாதாரண மனைவியோ கணவனோ ஏதோ ஒரு வாயிலே வார்த்தை விட்டுட்டா அது கரைப்பட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்மை அற்புதமாய் நடத்தி, அதிசயமாய் நடத்தி, நம்மை ஆறுதலாய் நடத்தி, நம்ம ஆற்ற வேண்டிய இடத்துல ஆற்றி, தேற்ற வேண்டிய இடத்துல தேற்றி, தூக்க வேண்டிய இடத்துல தூக்கி, சுமக்க வேண்டிய இடத்துல சுமந்து, நம்முடைய